நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மயிலாடுதுறையில் இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து பூஜை செய்த பழமை வாய்ந்த புனுகீஸ்வரர் கோவில் 7ஆம் ஆண்டு சம்வத் சராபிஷேகமும் 18ஆம் ஆண்டு 63 வீதியுலாவில் பஞ்சமூர்த்திகளுக்கு நடைபெற்ற சோடாச தீபார்த்தனையிலும் 63க்கு நடைபெற்ற மகா தீபார்த்தனையிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாந்தநாயகி சமேத புனுகீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. வேத காலத்தில் தக்ஷன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் புனுகு பூனை வடிவம் எடுத்து இங்கு உள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது. மேலும் அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனுகு பூனை உயர்ந்த வாசனை திரவியமான புனுகினை சாத்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும், தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோயிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது. இத்தகைய பழமை வாய்ந்த இக்கோயிலின் 7ஆம் ஆண்டு சம்வத் சராபிஷேகமும் 18ஆம் ஆண்டு 63 வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை பஞ்சமூர்த்தி 63 தோகையடியார் ஸ்ரீ மணிவாசகர் சேக்கிலார் மூலவர் எழுந்தருளி திருமேனிகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் 63 நாயன் கோயில் கொடிமரம் அருகே எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சோடச தீபாரதனை மகா தீபாரதனை செய்யப்பட்டது. 63க்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் 63 வீதியுலா நடைபெற்றது. சிவகைலாய வாத்தியங்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்ட தீவெட்டி ஏந்தி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாரதனை எடுத்து வழிபாடு நடத்தினர்.